ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 103:13 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய இரக்கம் மிகவும் பெரியது. இரக்கத்தை குறித்து வேதத்தில் அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட இரக்கம் என்றும் இந்த வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பன் இறங்குகிறது போல, பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பனுடைய இரக்கம் பிள்ளைக்கு உண்மையாகவே தேவைப்படுகிறது. இந்த இரக்கத்தை நம்முடைய தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கொடுக்கிறார் என்றால், பயந்தவர்களுக்கு, தமக்கு பயந்தவர்களுக்கு தேவன் இறங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பயம் மிகவும் முக்கியமானது. தேவனுடைய பயம் இருக்கும்போது அங்கு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் அதிகமாக தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவ பயம் உள்ளவர்களை தான் தேவன் நேசிக்கிறவராக இருக்கிறார். அது அவர்களுக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய குணாதிசயம் மிகவும் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவ பயத்தோடு கூட வாழ வேண்டும். ஒரு மனிதன் தகப்பனுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு தகப்பன் எப்படி ஒரு பிள்ளைக்கு இறங்கி எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பத்தில், அதுபோல தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நேசிக்கிறார். ஆனால் இறங்குகிற தேவன் எப்படிப்பட்ட மனிதர்களுக்காக இறங்குகிறார் என்று இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் தேவ பயத்தோடு கூட இந்த பூமியில் வாழ வேண்டும். இன்னைக்கு தேவ பயம் மிகவும் உலகத்தில் குறைந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற மனிதர்களை நாம் தேடியும் காணவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். நீங்கள் தேவ பயத்தோடு கூட வாழ்வீர்கள் என்றால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த காரியத்துக்காக தேவன் இறங்கி உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மெய்யாகவே இந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் தேவ பயத்தோடு கூட வாழுங்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்று சங்கீத புஸ்தகத்தில் இன்னும் அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழிதான் தேவ பயத்தோடு கூட இந்த பூமியில் வாழ வேண்டும். தேவ பயத்தோடு வாழ்ந்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனின் அன்பும் தகப்பனின் இரக்கமும் ஒரு மனிதனுக்கு, ஒரு பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் தேவ பயத்தோடு வாழ்ந்த உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நீர் இந்த வார்த்தை இந்த நாளில் எனக்கு கொடுத்ததற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இறங்கும்படியாக, நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆண்டவர் உம்முடைய இரக்கத்தை தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறீர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் தேவ பயத்தோடு இருந்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.